வந்து ஐஓடி இந்த இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக போகும். இதில் இந்த நம்பர் ஒன்று இருக்குது பார்த்தியா, இது வந்து இங்கே போட்டு நம்பர் அடிக்கணும் 321 இதைத்தாங்க கிளிக் பண்ணோம்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அட்மின் இது ஐஓடி யூசர் நேம் பாஸ்வேர்டு அட்மின் ஓகே ஓகே. இப்போ இதான் வந்து இப்போ எதுவுமே இல்லை, பாஸ்வேர்டு என்ன? அட்மின் ரெண்டுமே அட்மின் தான். சரியா? இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சாயிலோட வேல்யூ நம்ம ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம்னா சாயிலோட வேல்யூ வந்து மாய்ச்சரோட வேல்யூ 800க்கு கீழே போனால் மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். சும்மா இருக்கப்போ நடக்காது. வெளியே இருக்கிறப்ப 1000 இருக்கும், 1023 இருக்கும் நார்மலாக வெட்டில் இருக்கப்ப. மனசிலாயா? அந்த நேரம் வந்து ஐஓடி டேட்டா புஷ் ஆகும். மனசிலாயா? டேட்டா வந்து எப்போ புஷ் ஆகும்னா 800க்கு கீழே போகிறப்ப மட்டும் தான் டேட்டா புஷ் ஆகும். இப்படி குத்துறப்ப 800க்கு கீழே போயிடுச்சு, 722 வந்துருக்கு. அதை மாற்றினா மாற்றிக்கலாம், நம்ம இஷ்டம். இப்போ வந்து இங்கே வந்து டேட்டா வந்து இங்கே வரும், ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா வரும் சாய் டிடெக்ட். சரியா? வேல்யூ தான் வேல்யூ. பிஹெச் வேல்யூ வந்து 749, என்பிகே வேல்யூ 695, மாய்ச்சர் வேல்யூ 692. புரிஞ்சா புரியலையா? இது வந்து அப்படி ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. ஒரு செகண்டுக்கு ஒன்று வந்திருக்கு, அவனை வேண்டாம். சரியா? ஒரு டிலே கொடுத்துட்டோம்னா டிலே கருத்து வரும். ஒரு செகண்ட் தான் கொடுத்துருக்கேன் நான். மனசிலாயா? ஓகேவா? டிலே வந்து எவ்வளோ வேணும் உனக்கு சொல்லு. 1 மினிட் வேணுமா? 60 செகண்ட் கொட்டே வரணும். சரி, ஓகே. இப்போ வந்து இது பிஹெச் சென்சாரு, இதுதான் பிஹெச். இந்த பக்கம் ஒன்றும் இந்த பிஹெச் வேல்யூ இருக்குது, இந்த பக்கம் மட்டும் பிஹெச் இது போட்டிருக்கும். இது என்பிகே சென்சாரு, மாய்ச்சர் சென்சாரு, அடினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலர். இதுதான் ஒய்ஃபை மோடம், ஹாட்ஸ்பாட்லேருந்து கனெக்ட் பண்ணி இருக்குது. இது ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் 230 வோல்ட் 12 வோல்ட் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது பிளக்கில் ரன் பண்ணணும். ரன் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒன் மினிட்ஸ் ஒரு வேல்யூ தான் வர மாதிரி போட்டிருக்கோம். இப்போ வந்து ஐஓடி டேட்டாவில் பார்த்தோம்னா கிளியராக கொடுத்துடலாம், தேவையான கிளியர் பண்ணிடலாம், வேண்டிங் இல்லைங்க கிளியர் செய்துக்கலாம். சரியா? இப்போ மறுபடியும் வரும் 1 மினிட்ஸ் கொடுத்தே ஒரு டேட்டா புஷ் ஆகும். இதான் வேல்யூ. சரியா? சாய் டிடெக்டட், பிஹெச் வேல்யூ, என்பிகே வேல்யூ அண்ட் மாய்ச்சர் வேல்யூ, 3 வேல்யூஸ் இங்கே வந்துருச்சு. சரியா? அது டச்சா 900, 1000 அது மாதிரி இருக்கும். ட்ரைனா இந்த மாதிரி தான் இருக்கும். இது நீ மாற்ற முடியாது, ஃபார்முலா போட்டு மாற்றலாம் முடியாது. இதை தண்ணியில் வச்சோம்னா அதிகமான வேல்யூனா ட்ரைன் அர்த்தம். நீங்கள் அப்படி வச்சுக்கணும் நினச்சிக்கணும். நீங்கள் இப்போ தண்ணியில் வைக்கிறப்ப வேல்யூ வந்து 200 அந்த மாதிரி வரும். ஃபுல்லாக தண்ணியாக இருந்தால் 0ன்னு அர்த்தம், அதுதான் வேல்யூ. 0 அப்படின்னா மாய்ச்சர் அதிகம்னு அர்த்தம். இப்போ 0 டிகிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்ன சொல்கிறோம்? அப்போ என்ன அர்த்தம்? அதுதான் 0 டிகிரின்னு மாதிரி. 0 டிகிரி குளிர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், 45 டிகிரினா ஹாட்டாக இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இது மாய்ச்சரு கூலிங்கு எல்லாமே சேம் தான். இப்போ மாய்ச்சர்னா அப்படி தான் மாய்ச்சர். இப்போ வந்து வேல்யூ வராது. இப்போ வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறப்ப மட்டும்தான் வரும். இந்த 0 அந்த மாதிரி இருக்கப்போ தான் வரும். இப்போ 1000 இருக்கிறப்ப வரவே வராது. 1000 அது மாதிரி இருக்கப்ப சாயில் எதுவுமே டிடெக்ட் ஆகலை அப்படின்னா வராது. நீ சாயில் ஏதாவது இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் டிஸ்பிளே ஆகும். பட் இதில் வந்து எப்பயுமே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். வெப்பேஜில் மட்டும் மேலே பாரியா என்பிகேவை இது வைக்கணும். இது எங்கன்னு வச்சுட்டு உன்னோட இஷ்டம்.
அது மாதிரி சால்ட் எடுத்துக்கினா வேரி ஆகும். சால்ட் ஆயிடுச்சு. இந்த NPK யூனிட் கன்ஃபார்ம்